ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்தே அப்படியே என்னோடய ருட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து நம்ம செடியில் புதுசு புதுசாக கொஞ்சம் இலெல்லாம் வந்துருந்தது, அதெல்லாம் நின்று பார்த்துட்டு வந்தேன். நம்ம எதுவுமே வந்து கொஞ்சம் க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்கும்போது மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். எனக்கு அப்படி தோணும், உங்களுக்கு அப்படி தோணுமான்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஏரியாக்குள்ளே வந்து வந்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சன் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ஆயில் ட்ரேலாம் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த தடவை ஃபுல்லாக பேண்ட்ரி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தேய்ச்சி வச்சு எல்லாத்தையும் ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் போன தடவை நான் வந்து நெஸ்டேஷியாலேருந்து வாங்கினது. எல்லாமே வந்து நான் வந்து மாற்ற போகிறேன். கொஞ்சம் ஒரு மேக் ஓவர் மாதிரி நம்ம கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக வந்து மாதத்தில் ஒரு தடவை பண்ணிடுவேன். இல்லை அப்பப்போ நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறப்போ தேய்ச்சி காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி பல்காக வந்து க்ளீன் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 in 2 months ஆகுது பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து ரொம்ப கிச்சன் கிளட்டர்டாக இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். முக்கியமாக வந்து அந்த பேண்ட்ரி நமக்கு ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் வேலையே ஓடும். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதோட நெஸ்டேஷியாலேருந்து இன்னும் கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். பருப்பு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தேவையாக இருந்தது. ஆல்மோஸ்ட் நம்ம பேண்ட்ரியில் இப்போது எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டேஷியாலேருந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு அவங்களோட குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த தடவை கொஞ்சம் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த செட் ஆஃப் 4 டால் கிளாஸ் ஜார் தான், ரோஸ் கோல்டு லிட்டோடு வந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஜார், 1500 ml கெப்பாசிட்டி, பல்க் ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த லுக்கே வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள். அந்த ரோஸ் கோல்டு லிட் வந்து இந்த கிளாஸுக்கு அவ்வளோ அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதோட லிட்ஸ் எல்லாமே சூப்பர் ஏர்டைட்டாக இருக்கும். அதனால் இதில் என்ன ஸ்டோர் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம பருப்பு தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதே நெஸ்டேஷியா கண்டெய்னர்ஸில் இன்னும் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இது வந்து பருப்புக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஜார்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேஸ் போர்ஷன், அதாவது இந்த கீழே இருக்கிற போர்ஷன் வந்து ஒரு டெக்ஸ்டர்ட் பேஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு அழகாக அங்கே வந்து ஒரு grip மாதிரி ஒரு சின்ன கேப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு நம்ம வந்து அதில் நிறையா ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எல்லா ஜார்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேண்ட்ரி வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் 6 ஜார்ஸ் தான். இந்த ஜார்ஸ்லேருந்து உங்களுக்கு கண் எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கும். இதோட லிட்ஸ் வந்து எவ்வளோ டைட்டுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 350 ml கெப்பாசிட்டி, நல்ல ஒரு ஏர் டைட் லிட்டோடு வருது. அந்த லிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏர் டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல ஒரு லாக் சவுண்டே வந்து கேட்குது. ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம வந்து குக்கீஸ், நட்ஸு, ஸ்பைசஸ்லாம் வந்து வைக்கிறப்போ அதோட ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் மெயினாக வந்து நம்ம குக்கீஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஈவன் இது வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக க்யூட்டாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் பேக்கிங் எசென்ஷியல்ஸ், அதாவது அந்த டாப்பிங்ஸ்லாம் கூட வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ. ஸோ நான் வந்து புதுசாக நம்ம கிச்சனில் லைட்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்கு கீழே இந்த இடத்துல இதை வந்து ஸ்டோர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த லைட்ஸுக்கும் அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஜார்ஸ்க்கும் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கிறிஸ்டல் கிளியராக அந்த கிளாஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஸ் தான். இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஏர்டைட் ஜாரு வித் பால் கார்க்கோட உங்களுக்கு வந்து வருது. இது வந்து நல்ல பெருசு, 1000 ml கெப்பாசிட்டி டால் ஜார்ஸ் தான். இந்த ஜார் வந்து உங்களுக்கு போரோசிலிகேட் கிளாஸில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கார்க் லிட் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த மவுத் போர்ஷனை நல்லா வந்து சீல் பண்ணுது. உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து பூச்சி வண்டோ எதுவுமே வந்து போகாது. அந்த அளவுக்கு எந்த கேப்புமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இது வந்து லாக் பண்ணிடுது.
பாஸ்தாலாம் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பாஸ்தா நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்க் லிட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா கடலை போட்டிருந்தேன், இன்னொன்றுத்தில் வந்து பொட்டுக்கடலை போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அது ரெண்டுத்துலேயுமே வந்து கொண்டக்கடலை போட்டுடலாம். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை மோஸ்ட்லி டெய்லி பேசிஸில் ஊற வைக்கிறது. ஸோ அதனால் அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை நான் மாற்றிட்டேன். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நம்ம புதுசாக வாங்கின கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா வந்து தொடச்சி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா வந்து ஒரு நார்மல் கிளாத்தில் ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரை கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு ஃபைனலாக நம்மளோட பேண்ட்ரி வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம அந்த டால் ஜார்ஸில் வந்து பருப்பு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ஜார்ஸில் வந்து இட்லி பொடி, இது காரம் இல்லாத இட்லி பொடி, அப்புறம் பருப்பு பொடியும் இது வந்து மேல் பொடியும் போட்டு வச்சுருக்கேன். முதல்ல வந்து பருப்பு போட்டு வச்ச இந்த பெரிய ஜாடியில் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் நிறையா ஸ்டோர் பண்ண மாதிரி தேவைப்பட்டதுனால தான் இதை வந்து இப்போது இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாணி சுண்டல் பண்ணுறது, அது அவல், அப்புறம் கருப்பு கொண்ட கடலை இதில் வச்சுருந்தேன். அதை வந்து மாற்றிட்டேன், அதில் பொட்டுக்கடலை போட்டு மாற்றிட்டேன். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பொருந்திடுச்சு. முதல்ல நான் வச்சுருந்ததும் கிளாஸ்க்கு வந்து அந்த ரோஸ் கோல்டு லிட் இருக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. ஸோ நம்ம வந்து என்ன தான் அதை ரீஆர்கனைஸ் பண்ணாலும் நமக்கு கடைசி வரைக்கும் அந்த ஒரு திருப்தியே வராது பாருங்கள். மாற்றி இதை இப்படி வைக்கிறதா அப்படி வைக்கிறதான்னு மாற்றி நான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ நமக்கு பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எது வந்து அடிக்கடி எடுக்கிற மாதிரி தேவைப்படுமோ அதை வந்து நான் முன்னாடி வச்சுட்டு அப்புறம் அந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து என்னென்னா அந்த கடலையும் இந்த பாக்ஸில் வந்து மாற்றிட்டு அந்த கார்க் லிட் இருக்கிற டால் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலையும் அந்த மாதிரி செட்டாக வந்து வச்சுட்டேன். ஸோ எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கிறதுங்கிறதுனால ஃபைனலாக எல்லாம் வந்து திருப்தியாக அப்படியே செட் பண்ணியாச்சு. ஒரு க்ளீனான ஒரு கிச்சன் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன வாங்கி கொடுத்தாலும் இல்லாத ஒரு திருப்தி அந்த க்ளீன் கிச்சன் பார்க்கும்போது இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தெரியும். நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக இதை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இங்கேயே நின்று வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னால் கண்ணெடுக்கவே முடியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஜார்ஸ் வந்து நான் கீழே வச்சுட்டேன், ஏன்னா இதை நான் அடிக்கடி எடுப்பேன்றனால கீழே வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த செட் ஆஃப் 4 க்ரோ கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட் ஆஃப் 4ல் ஒன்று வந்து நமக்கு 750 ml வருது. இதுதான் அந்த பெரிய பாக்ஸ். இது வந்து நம்ம ரைஸ் வந்து கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மற்ற 3 வந்து 520 ml வந்து வருது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அதாவது ப்ரீ ப்ரெப்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த மாதிரி க்ரூவ்டு பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது ஸ்டோர் பண்ணுறப்போ தண்ணி தேங்காமல் அந்த ஃபுட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்ற 3 வந்து 520 ml வந்து வருது. இதுக்கு வந்து நமக்கு அந்த PE லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் நல்லா உங்களுக்கு ஏர் டைட்டாக இருக்கிறதுனால நல்லா சீல் பண்ணிவிடும். உங்களுக்கு லீக்கேஜ் இருக்காது லஞ்ச் பாக்ஸாக இதை வந்து யூஸ் பண்ணுறப்போ. நிக்கில் வந்து வீட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக கொஞ்சம் வந்து ப்ரீப்ரே பண்ணி வச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த பாக்ஸஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கார்ன் வந்து கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் வாங்கியிருந்தேன், அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இதில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது ஸ்டாக்கபிளாக இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்குமே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து அனுப்புகிறப்பவும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலாம். இதோட வந்து நான் ஒரு லஞ்ச் பேக்கும் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒன்று நிக்கிலுக்காக வாங்கியிருந்தேன். அதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது, அதனால் அவருக்கும் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து கிரே அண்ட் பிளாக் கலர். இதுலேயே வந்து நிறையா கலர் வருது. நல்ல ஸ்பேஷியஸாக உங்களுக்கு ஸ்டர்டி ஹேண்டிலோடு வருது. வெளியே வந்து உங்களுக்கு வெல்வெட் குஷன் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து நல்ல இன்சுலேட்டட் இன்னர் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது க்ளீனிங்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து நான் சாதமும் கீரையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கேன். அதை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அது நம்ம கீரைலாம் வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ லீக் ஆகிடுமோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேணாம். இந்த பாக்ஸில் வந்து சூப்பராக அழகாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே லுக் வைஸுமே ரொம்ப கிளாஸியாக அழகாக வந்து இருந்தது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளீனிங் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே சூடாக காஃபியும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் கப்பு தான், அப்படியே செட்டு. இது வந்து நல்ல வைப்ரண்ட்டான கலர் டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு வருது. ஸ்டாக்கபிள், ரொம்ப ஈஸி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. எவ்ரிடே யூஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டியூரபிளும் கூட. இது வந்து கப்போட மேலே அந்த போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது.
இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வந்து கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் செட்டு தான். இது வந்து அப்படியே செட் ஆஃப் 4 வந்து வரும். ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டிசைன் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு டிசைன், உங்களுக்கு நல்ல ஒரு கிளேஸ்டு செராமிக் ஃபினிஷில் வரதுனால பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, சூப்ஸு இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கெலாம் ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் சைஸில் வந்து இருக்கும். இந்த பவுல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மைக்ரோவேவ் சேஃப் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப். நம்ம டக்குன்னு ஏதாவது ரீஹீட் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சமாக சாம்பாரோ ஏதோ கிரேவியோ ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் ஆப்பிளும் இன்னொரு கப்பில் வந்து முன்னாடி நாள் பன்னீர் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே கொஞ்சம் உதுத்து அதில் சர்க்கரை போட்டு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் பசங்க இருக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ இல்லையோ ஸ்நாக்ஸ் வந்து போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து லன்ச் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த செராமிக் குக்கிங் பாட்டில் தான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து 2400 ml கெப்பாசிட்டியில் இருக்குது. நல்ல வந்து ஒரு ஹை குவாலிட்டி செராமிக்கு. இது லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த ப்ளூக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு செராமிக்ன்றது நேச்சுரலி நான்ஸ்டிக் தான், டாக்ஸின் ஃப்ரீ இது அண்ட் ஃபுட் சேஃபும் கூட. ஸ்டர்டியான உங்களுக்கு சைடு ஹேண்டில்ஸோடையும் வந்து வரும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் பன்னீர் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பன்னீர் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல. ஸோ பாஸ்மதி ரைஸும் வந்து ஊற வச்சாச்சு. அந்த ரைஸ் ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு லன்ச் முடிச்சுட்டு ஒரு ஜூஸ் மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஜக் செட்டு வந்து 4 கப்ஸோடு வந்து வருது. இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு என்னோடய விஷ்லிஸ்ட்டில் வந்து இருந்தது. இந்த ஜக்கு வந்து நமக்கு அந்த கிளாஸுக்கும் அந்த ஜக்குக்கும் டிசைன் வந்து நல்ல ஒரு மேட்சிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி யூஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது லிட்டு மட்டும் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வருது. அண்ட் பாடி ஆஃப் அந்த ஜக் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து கெஸ்ட்டு வரப்போ ஒரு ட்ரிங்க் சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை தண்ணி கொடுக்கறதுக்கு டக்குன்னு அந்த ஜக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும். இது வந்து ஃபுட் சேஃப் கிளாஸ் தான். இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் மாதிரி கொஞ்சம் லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். லன்ச் முடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரைஸ் வந்து ஊறுறதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரீப்ரெப்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இதை வந்து நம்ம ரைஸ் தனியாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தண்ணியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கேன். அது வந்து தண்ணி கொதிக்கட்டும், அதில் ரைஸ் தனியாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேயில் வந்து மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பன்னீர் மேரினேஷனுக்கு திக்கோடோ இல்லை ஹங்கோடோ வந்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலாவோ இல்லை நார்மல் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கசூரி மேத்தி வந்து சேர்த்துருக்கேன். சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் அதுக்குள்ளே நமக்கு வந்து தண்ணி கொதிச்சிச்சு, ரைஸ் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அந்த மசாலாவோட நம்ம வந்து இந்த வெங்காயம் க்யூப்ஸாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கேப்சிகம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் மேரினேட் ஆனதும் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த குக்கிங் பாட்டில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மிக்ஸை இதில் வந்து போட்டுடலாம். இது வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நேச்சுரலி நான்ஸ்டிக் செராமிக், அதனால் கீழே வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகாமல் நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் அது குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒரு சாட்டே வந்து பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அந்த உட்டன் நாப் வந்து கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஹீட் ப்ரூஃப் தான். நம்ம அதை எடுத்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது பாருங்கள், நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கோம். கீழே எதுவுமே வந்து ஸ்டிக் ஆகாமல். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாட்லேயே நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து செராமிக் அப்படின்றதுனால உங்களுக்கு ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து குக் ஆகிடும். இப்போ நான் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு மூடி வச்சு குக் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து 1.5 சேர்கிட்ட வந்து அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கணும். நம்ம அந்த பன்னீரை கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம், அதுலேயும் நம்ம கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர்லாம் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள், அதுக்கப்புறமா வந்து தனியாத்தூள் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்டு வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்ல வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த மசாலாலேயே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு போகிறோம். அந்த ரைஸ் தேவையான அளவு உப்பு. அந்த இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த மசாலா, இதையும் இதோட வந்து சேர்த்துடணும். இது கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து குக் ஆகணும். இப்போ கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதில் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது
இதை வந்து நீங்கள் லேயர் பிரியாணி மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் மேலே ரைஸ் போட்டு இதை நல்லா வந்து மூடி வச்சுட போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த பாட்டே வந்து சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு கொஞ்சம் நேரம் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுருவேன். அந்த மசாலா எல்லாம் அந்த ரைஸில் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் நம்ம வந்து பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல சுட 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 இருந்தது. சர்வ் பண்ணும்போதே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். உப்பு மட்டும் நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நடுவில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரைத்தாவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நார்மல் மசாலா பிரியாணி மாதிரி வந்து இல்லாமல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த ரைஸ் வந்து நீங்கள் இதை பாட்டில் ரெடி பண்ணுறீங்கன்னா இதை நம்ம வந்து ஒரு ஹாட் பாட்டில் மாற்றணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமே ஒரு கிரேவிலாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவே வந்து கொதிச்சுட்டே இருக்கும். நான் இதில் வந்து ஒரு தடவை ப்ராக்கோலி சூப் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு வந்து காட்டினேன். அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் ரொம்ப நேரம் கொதிச்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் பாட்டுமே வந்து சூடாயிடும். ஸோ அதனால் நமக்கு அந்த ஃபுட்டு வந்து அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பன்னீர் பிரியாணி வித் ரைத்தா போட்டு சர்வ் பண்ணுறேன். அப்படியே ஆவி பறக்க பறக்க உங்களுக்கு வந்து இருக்குது பாருங்கள். சுட 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 சர்வ் பண்ணியாச்சு. மிதுன் வந்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பன்னீர் பிரியாணி வந்து நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து ஊற்றிடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த பிவிசி லிட் கொடுத்துருக்காங்க. இதில் அழகாக ஒரு போரிங் ஸ்போர்ட் மாதிரி வந்து இருக்குது. நல்ல ஒரு ஆங்குலர் ஹேண்ட்லிங்கோட சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. செம்மையாக வந்து ஒரு லஞ்சும் பண்ணி சூப்பராக வந்து கிச்சனும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள். இதில் நான் காட்டின ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லா நெஸ்டேஷியா ப்ராடக்ட் லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.